வீட்டு நம்பர் இருக்காங்க, அந்த கிருபாயினி வீட்டு லேண்ட் நம்பர். நம்ம கதைக்கிறேன் நம்பர் கிடையாது. நாங்க அதோட கதைக்கிறீங்களா, அதனால நாங்க நம்பர் ஒண்ணு வச்சுருக்கீங்க. நீங்க ஒன்றும் அவசரத்தாங்க சொல்றேன் உங்களுக்கு. நான் கதைக்கு நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. நான் அவசரப்படையில நான் என்னது சொல்ல வரேன்டா, அவள் பிரச்சனை நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, அவள் கட்டாட்டி நான் கட்டலாமண்டு. அப்ப அவள் கட்டாட்டி நான் கட்டலாமண்டு சொன்னாங்கள். அவளை போல பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைதான் நானும். அதுதான் நான் சொல்றேன். அவள்தான் இங்க முந்தி குடியிருக்கே சொல்றேன். முந்தி இருக்கிற கலைச்சு கொண்டு இருந்து அவங்க அம்மா அப்பா சம்மதம் இல்லாம தானே அது நடந்தது. கலைச்சவாங்க அவங்களோட அக்கா குழந்தைல இருக்கா தெரியுமா? அவங்க என்ன இந்தியால இவருக்கு தெரியும், இவர் அங்க இருக்கக்கூடியதாவே அவங்க என்ன கலைச்சுவாங்க. அவங்க இவரு காம்பரேட் ஸ்கூல் போட்டு இவரோட கலைச்சேக்க அவ கலைச்சுவா என்னன்னா, எங்களோட தங்கச்சி உங்க குடும்பத்துக்கு கைது கொடுக்க மாட்டோம், எங்களோட தங்கச்சி எங்க வாழ வைக்க மாட்டேன் எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்களோட பார்க்க வேணாம், நீங்கள் எங்களோட இதை சாட்டாதீங்கன்னு சொல்லி அவ என்னோட கட்சி. அப்ப நான் என்ன உங்களோட இதை சாட்டு இல்லையாக்கா, நான் எந்த லைஃப்ல நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அதனால உங்களோட தங்கச்சி நாளைக்கு இப்படி இப்படின்னு கலைச்ச கொண்டா. அப்ப அவ சொன்னா தங்கச்சிக்கு தங்கச்சி நாங்க கடைசி வரைக்கும் செய்து வைக்க மாட்டோம், ஆனா தங்கச்சின் இது கோபங்கள் அவ கத்தி கொண்டிருக்காவளே, ஆனா கடைசி வரைக்கும் தங்கச்சி நாங்க செய்து வைக்க மாட்டோம். இப்படி அவ அந்த லாயினியக்கா குழந்தைல இருக்காக்கா அவ கலைச்ச அப்புறம் நான் சொன்னேன் நான் இப்படி. அப்ப அவ நான் கேள்விப்பட்ட உங்களோட குடும்பத்தை தப்பா கலைச்சவில்லை அவையில இல்ல. அப்ப நான் சொன்னேன் உங்களோட குடும்பத்தை தப்பா கலைக்கணும் பாருங்க, நீங்க சேர்க்கக்கூடியதாவே தப்பா கலைக்கணும். நான் உங்க குடும்பத்தை வீட்டுல விட உங்களோட குடும்பத்தை யாரு தப்பா கலைச்சிருப்பேனா? நீங்க சொல்றீங்க இன்னொரு வசனம் சொல்றீங்க, நீங்க உங்களோட மகன் செய்த ஆத்திரத்துல அவன் நீங்க கலைச்சாலன்னு சொல்றீங்க. எனக்கு செய்த கொடுமைக்கு, எனக்கு செய்த இந்த துரோகம், எனக்கு என்ன பாலாக்கி இன்றைக்கு என்ன நடுரோட்ல விட்டு இருக்கிறாரு உங்க மகன், என் கூட குடும்பம் நடத்தி போட்டு இன்னைக்கு நான் நடுத்தருவுல அழுது கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நிமிஷம் கூட உங்க மகன் நான் ஏன் அவன் இவன் நான் கலைக்கல. நான் அப்படி எந்த கோபத்துல கூட நான் ஒரு சொல் அவரை தப்பா கலைச்சிடக்கூடாதுதான். நாங்கள் எந்த ஒரு சத்தம் கூட நான் அவன் மேல எப்படி உங்களுக்கு தெரியாது. உங்க மகன் அங்க வார்ட்ல கிடந்தவர் எங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இந்தியால அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா, எந்த மனுஷனுக்கு எந்த வித வருத்தம் தரக்கூடாது, எவ்வளவு அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு நீங்க காசு ஆனாலும் நான் இப்ப உங்களுக்கு காசுக்காரன், பிளட் டெஸ்ட் எடுங்க, எல்லா டெஸ்ட் எடுங்க, என்ன காக்கணும் பாருங்க. இப்ப கடைசியா வருத்தம் கிடந்தாரு தெரியுமா உங்களுக்கு? இப்ப இது ஒரு 6ஆம் மாசம் அந்த மூட்டை நான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். அம்மா இந்தியால இருக்க அம்மா போன் பண்ணி சொன்னேன். அம்மா வீட்டுவல் போட்டு குளுக்கோஸ் ஏத்துங்க அம்மாண்டு. அம்மா உடனே கூப்பிட்டு வேற கட்டாயப்படுத்தி வாங்க கூப்பிட்டு வீட்டை படுக்க வச்சு குளுக்கோஸ் ஏற்றி ஊசி போட்டு புள்ள மாதிரி என்ன எங்க அம்மாட்ட கனமே சொல்லுங்க, பெருசா புள்ள மாதிரி பார்த்தது. எங்க பிளட்ஸ்ல எல்லாரும் சொல்லுவாங்க, வேற நானும் வெளியில போய்க்கே பிளட்ஸ் அங்கிள் சொல்லுவாரு குடும்பம் இப்படித்தான் இருக்கும். அப்ப நான் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நாங்க சொல்லுவேன், லவ் பண்றீங்க பாருங்க, ஆனா பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வெளியில போய் வாரீங்க, வீட்டெல்லாம் நிப்பதுங்க. கடைசியா நான் இந்தியா வரும்போது என்ன பயணமாக வந்தது இவர் தான். அம்மாக்களை விட்டு வந்தீங்க அவங்க நான் கனடா சொல்றேன் அங்கிள், இதர கனடா போக நான் கேட்டேன் போங்கன்னு சொல்லி. உங்க மகன் சொன்னா தமிழ் பொன்சன். அப்ப நான் சொன்னேன் இப்ப பொன்சர் எல்லாம் கேன்சல் பண்றாங்க, நீங்க போங்க, உங்களுக்கு சட்டி தவிர உங்க அக்காட்ட வடிவா முடியாது விடுங்கன்னு சொல்லி இல்ல போம் வருமண்ட. அப்ப நான் சொன்னேன் சரி அப்ப போம் வருமண்ட. அப்ப நான் போறேன் கனடாக்கு, சட்டி தவிர உங்க பொன்சர் ஏதாச்சும் கேன்சல் ஆயிட்டுன்னு சொன்னா நான் உங்களை பொன்சல் பண்ணி கூப்பிடுவேன். உடனே உங்களை கல்யாணம் செஞ்சு நான் உங்களை கூப்பிட்டேன். அடுத்த சேர்த்து உங்க அம்மா அப்பாவை கூப்பிடலாம். தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தப்பட்ட தங்கச்சி வெளிநாடு வந்தப்போ தம்பி நிறைய எடுத்துடலாம். இப்படி நான் உங்க குடும்பத்துல அக்கறைப்பட்டுத்தானே நான் இந்த கனடா வெளிக்கிட்டு நான் இல்லைன்னா நான் இப்படி போகணும்ன்ற அவசியம் எனக்கு. நான் இன்றைக்கு எப்ப கனடா போக வேண்டியா தெரியுமா, எப்ப நான் வெளிநாடு போக வேண்டியனா இவரை விட்டு செய்யக்கூடாதுக்காக நான் இந்தியால இருந்தேன். நானுங்க நீங்கள் என்ன எங்கட அம்மா அங்க கிடந்து அழுகுறா தெரியுமா, நான் செத்தாங்க. நான் எங்க வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை சோதரமே இல்லை, எல்லாம்
பெரியம்மான மகன் சித்திரமான என்று சொல்லித்தான் எங்களுக்கு சோதனைகள் இருக்குது. 3 பொம்பளை பிள்ளைகள் 2 அக்கா வாழ்ந்துட்டாங்க. ஒரு அக்கா கூட ஹஸ்பண்ட் வெளிநாடுல, ஒரு அக்கா ஊர்ல இருக்கிறாங்க. மற்றது நான் வெளிநாடு இப்ப கூட வெளிநாடு போகத்தான் நிக்கிறேன். நீங்க கொழும்புக்கு வந்து நிக்கிறேன். ஆனா நான் வெளிநாடு நான் போவான் இவர்கிட்ட சொன்னேன். அப்பா நான் கேடா போயிடணும், நீங்க கேடாக்கு வந்துடணும், உங்களோட அக்கா ஹேடால இருக்கிறா, அப்ப உங்களுக்கு என்ன உதவி வேணும் அவ்வளவு உதவி நான் செய்யறேன். அப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தேவை. நமக்கு வீடு இருக்காங்க கேடால, எங்க அண்டிக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப நான் அண்டி பேரோட கலைச்சவா. அப்ப எங்க அஞ்சு சொன்னவா என்ன, எனக்கு பிள்ளைகள் இல்லையப்பன், எனக்கு நீங்களும் பிள்ளைக்கு சமன். எங்க அம்மாட சௌரம் எல்லாம் வெளிநாடு தான். நாங்கள் எங்களுடைய அம்மா ஒரு ஆள் தான் இலங்கையில இருக்கிறா. அம்மா வெளிநாட்டுக்கு கூப்பிடமாட்டாக்கா. அம்மா ஃபேமிலி கன்சர்ன்ல வந்துடலாம் தானே. ஆனா அம்மா வேற விரும்பல. என்னட்டு அம்மா இந்த ஹாஸ்பிட்டல் வேலை, நான் ஊரோடய இருப்பேன்னு சொல்லிட்டு அம்மா இங்க இருந்துட்டா. இன்னைக்கு உங்க மகனுக்கு தெரியும் இல்ல, நான் சொல்றது உங்க மகனுக்கு தெரியுமாங்க எனக்கு எவ்வளவு சம்பந்தம் வந்தது வெளிநாடு இருந்து. ஆனா எல்லாத்துக்கும் நான் உங்க மகன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன தெரியுமா, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பொருள் முக்கியம் இல்ல, வசதியான வாழ்க்கை முக்கியம் இல்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம். நான் உங்களோட வாழணும். நான் பணத்தை பார்த்து வெளிநாட்டு சம்பந்தத்தை பார்த்து வசதியான வாழ்க்கையை பார்த்து போறேன் போற பொம்பளையும் கிடையாது, அப்படி போறனாலும் கிடையாது. நீங்க என்ன நாய் மாதிரி அடிச்சு சித்திரவதை செய்தா கூட நான் உங்க காலில் வந்து கிடப்பேன். அப்படித்தான் உங்களை நேசிக்கிறேன். விட எனக்கு அவர் தான் முக்கியம். எனக்கு அவர்ல தான் பாசம் அதிகம். எவ்வளவு செய்திருப்ப நாங்கள் செய்ததை சொல்லக்கூடாது. கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கான உங்களுக்கு தெரியணும்னு தெரியுமா. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மற்றவன் சங்கிலி இல்லாம, மற்றவங்க மாதிரி இவர் மதிப்பு இல்லாம நிக்க கூடாதுன்னு சொல்லி இவருக்கு சங்கிலி செய்து கொடுத்தார். நாள் பங்கன் செய்ய போறாரு, வீடியோ எடுக்க போற இடத்துல இவர் ஒழுங்கா நல்ல நீட்டா இருக்கணும், நல்ல எந்த மனுஷன் கௌரவமா இருக்கணும்னு சொல்லி பிறந்த நாளுக்கு கச்சேன் செய்து கொடுத்தார். என்ன இவருக்கு நான் குறை விட்டேன்? என்ன கேட்கிற நேரம் எல்லாம் எல்லா உதவியும் தானே எங்க செய்வேன். என்னத்துல நான் குறை விட்டேன்? உங்களுக்கே தெரியும். உங்க வீட்டுக்கு இது அனுப்பி போன முறை ஒரு பார்சல் அனுப்பி விட்டேன். ஆனா நான் சொன்னேன் நான் வாங்கி தரேன், நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அவளுக்கு யாரு சுபிக்கு உடுப்பு சிறிதார் துணிகள் வந்திருக்கு நினைக்கிறேன். நான் ஒரு அங்கிட்ட அப்படியே நான் சொல்ல, நான் கடைசி வரைக்கும் செய்ததை சொல்லக்கூடாது. ஒரு நாள் எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பொருள் முக்கியம் இல்லை, எனக்கு நான் வாழ போற குடும்பம் முக்கியமாங்க. எனக்கு எந்த மனுஷன் முக்கியம். அதுதான் நான் என் வாழ போற குடும்பம் கௌரவமா இருக்கணும். நாளைக்கு உங்க ஊர்ல உங்களை தப்பா கிடைச்சா நீங்க எப்படி எங்க தலை நிமிந்து நடப்பீங்க? நாளைக்கு சுபி வந்து நாளைக்கு கல்யாணம் செய்ய வரைக்க என்ன விசாரிப்பாங்க? அண்ணா எப்படிப்பட்டவர், அண்ணா முடிச்ச இடம் எப்படி, சாய்வாப்பன் எப்படி, இதைத்தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். நாளைக்கு அந்த போகணும். இல்லையங்க, நான் இப்ப யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன். எந்த சொந்த நாயினாலும் நான் யாழ்ப்பாணம் தான் இருக்கிறேன். நான் நாளைக்கு அண்ணாவோட சாவச்சேரி வர போறேன். அதுதான் அண்ணா சொல்லி போட்டான். நீ வா, நீ நான் அண்ணா சொன்னா நீ வந்து சாவுற முடிவு எடுத்துட்ட, நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ வந்து நேர வந்து நான் அதான் அண்ணா அடிச்சேன். நான் சாவச்சேரி வர போறேன். நேரா நான் உங்க கிட்ட போறேன். நான் நேர உங்ககிட்ட வர போறேன். நாங்க எனக்கு நாளைக்கு நேர உங்க வீட்டுல ஒரு முடிவு எனக்கு தெரியணும். ஏன்னு சொன்னா நான் வந்து இன்றைக்கு உங்க மகன் வயசு தானே எனக்கு 24 வயசு. இன்றைக்கு எனக்கு உங்க மகனுக்கும் 24 வயசு. 2 பேரும் 1 மாசம் 3 நாள் வித்தியாசம். எவ்வளவு இப்ப இங்க இருந்து உங்க மகனுக்கு நான் என்ன சொல்ல, உங்க மகனுக்கு நான் என்ன நகை அடைவு எடுக்க நான் 50 இங்க காசு 50. அப்ப நான் சொல்றேன் உங்க அம்மாக்களுக்கு என்ன உதவி வேணும்னு நான் எல்லா உதவி நான் கடைசும். சரி, இன்னொரு குடும்பத்துல சீதனுக்கு தான் பாப்பாங்க. என்ன ஒரு மகனை கட்டி கொடுக்க சீதனம் கேட்பாங்க. அதால சீதனம் எதிர்பார்க்கறாங்களா அப்படி சொன்னாலும் பரவாயில்லையாப்பா. என்னிட்ட இருக்கிற நான் உள்ள நான் உங்க தங்கச்சிக்கு போட்டு கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஏன்னா உங்க தங்கச்சி எந்த தங்கச்சி மாதிரியாப்பா. எனக்கு உங்களால உங்க முறையால வர்றதை விட நான் ஒரு தங்கச்சி மாதிரி நீங்க. எனக்கு நகை முக்கியம் இல்லை, நீங்க கட்டுற தாலி மட்டும் என் கழுத்துல இருந்தா போதும். அவ்வளவு நகை நான் உங்க தங்கச்சிக்கு போட்டு உங்க தங்கச்சிக்கு நல்ல வடிவா நான் கல்யாணம் செய்து போனப்பா. அது தங்கச்சி தான் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு 30 பவுன் நகை என்னட்டு அவ்வளவு நகை உங்க தங்கச்சிக்கு கொடுத்து நான் கல்யாணம் செய்வேன் சொன்னேன். என்ன வேணுமென்று தானே கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும், எல்லா இதுவும் நான் செய்யறேன்.
எனக்கு வாழ்க்கையை தானே கொடுக்க சொல்லி கேட்கிறேன். இந்த இழந்த வாழ்க்கை எனக்கு தாங்க, இல்லைன்னா நான் வாழ இல்லாத ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்களேன். அதனால அழாதுங்களா நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க கவலைப்படாதீங்க, நான் கதைக்கிறேன். நான் கதைச்சு உங்களுக்கு ஒரு முடிவு செய்யணும், கவலைப்படாங்க. நம்மளோட உங்களை அழைப்ப நான் கருத்துங்களா ப்ரொஃபஸர் முட்டு வருத்தோம், அதோட நீ மனுஷத்துக்கு வருத்தோம். இப்ப நாங்க உங்களால நாங்க தான் போறோம். இப்ப அதான் தெரியுது நம்ம இப்ப உண்டே காட்டினான் இருக்கிறேன். உங்களை நேரே கண்டுதான். ஆனால் இவர் என்ன உங்களுக்கு சங்கா நகர்ல நீங்கள் இருக்கீங்க, அவர் மணியங்கள் வீட்டை வந்து நின்ற நீங்கள் எல்லாமே நான் தெரியும். நீங்கள் வந்தது எல்லாமே எனக்கு எல்லா விஷயம் நான் அப்படித்தான் எனக்கு பழகினான் இவரோட. தெரிஞ்சிருந்தேன் நாங்கள் நீங்கள் அப்போட காய்ச்சல நான் வந்து நீங்க யோசிக்கிறாதீங்க, நீங்க எனக்கு ஒரு அப்பா கிட்ட உங்களுக்கு வந்து நடக்க கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு எந்த வருத்தம் வந்துடக்கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை கிடையாதுங்க. ஆனா எனக்கு எந்த நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க, நான் அழாம இருக்க முடியுமா? அவனால அழகு ஒன்றும் செய்யலாடா, நாங்கள் செய்துட்டானா இல்ல இருக்கிறான் தானே, நான் செய்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு செய்து வைக்க நம்பிக்கை. நான் நாளைக்கு வருவேன் உங்க வீட்டுக்கு, நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சிந்து டேய், ஹலோ.